கீழடி அகழாய்வில் குறைபாடுகள் உள்ளன என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அகழாய்வு நடத்தப்பட்ட முறை, காலவரிசை, பகுப்பாய்வு போன்ற அம்சங்களில் குறைபாடுகள் இருப்பதாகவும் மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் இந்த பதிலை கூறியிருக்கிறார். கீழடி அறிக்கையை வெளியிடுவதில் காலதாமதம் செய்யும் நோக்கம் அரசுக்கு இல்லை என்றும் மத்திய அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக நமது இணைப்பில் தொல்லியல் துறை பேராசிரியர் திருமிகு மாரப்பன் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க சார், அகழாய்வு நடத்தப்பட்ட முறை, காலவரிசை, பகுப்பாய்வு போன்ற அம்சங்கள்ல குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு மத்திய அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அறிக்கையை வெளியிடுறதுல காலதாமதம் செய்யணுங்கிற நோக்கமும் மத்திய அரசுக்கு இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்களே, உங்களோட முதற்கட்ட பார்வை? ஆமாம், இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கு மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் இந்த பதிலை கூறியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சில நாட்களுக்கு முன்னால் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இதே போன்ற ஒரு கேள்வியை கேட்டதற்கு இதே போன்ற பதிலை தான் தந்தார்கள். அமர்நாத் ராமகிருஷ்ணனை பொறுத்தவரை மே மாதம் 21ஆம் தேதி அவரை இதே கேள்வியை கேட்டார்கள். அதற்கு அவர் 23ஆம் தேதியே இதற்கான பதிலை கொடுத்து விட்டார். நாங்கள் திருத்த முடியாது, அதே போல இந்த இந்த பகுதியை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். அப்படி கூறிய பொழுது அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் அந்த அறிக்கையை வெளியிடுகிறோம் அல்லது வெளியிடவில்லை என்ற வார்த்தைகளை தான் அவர்கள் சொல்ல வேண்டும். திரும்ப 21க்கும் 23க்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. அந்த காலகட்டத்தில் இருந்து பதில் சொல்வது போலவே சொல்லுகிறார்கள். ஆனால் 23ஆம் தேதியை தாண்டி நாம் வெகு தொலைவிற்கு வந்துவிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் நிபுணர்கள் குழுவை வைத்து ஆராய்கிறோம் என்று கூறுகிறார்கள். அயோத்தியை தோண்டிய நிபுணர்கள் குழுவை வைத்து ஆராய்கிறார்களா அல்லது கீழடியை ஆய்வே செய்யக்கூடாது என்று சொல்லிய பிரபாகரன் போன்ற நபர்களை வைத்து, இந்த நிபுணர் குழுவை வைத்து, ஐஐடி பேராசிரியர்களை வைத்து ஆய்வு செய்கிறார்களா என்று தெரியவில்லை. இது தமிழர்களினுடைய வரலாற்றை அழிக்கின்ற செயலுக்கு இவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்களே தவிர, திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு கேட்ட கேள்விக்கு உரிய பதிலையும், உகந்த பதிலையும், ஒரு பொறுப்பான பதிலையும் பாராளுமன்றத்தில் அந்த அமைச்சர் கூறவில்லை என்றே நாம் கருதுகிறோம். சார், அதே போல அவரோட பதில்ல மத்திய அரசு, அதாவது மாநில அரசு கிட்ட இருந்தும் கீழடி அகழாய்வு தொடர்பான இறுதி அறிக்கை இன்னும் வரைக்கும் வெளியிடப்படல அப்படின்னு அந்த பதில்ல ஒரு விஷயம் இடம்பெற்றிருக்கேன். அதாவது மாநில அரசாங்கம் முதல் 3 அகழாய்வுகளுக்கு பின்னர் தான் மாநில அரசாங்கம் அகழாய்வை செய்தது. இவர்கள் அந்த அகழாய்வை வெளியிட்டால்தானே அவர்கள் வெளியிட முடியும். அது இவர்கள் வெளியிடாமலே அவர்கள் எப்படி வெளியிட முடியும்? அதனால் இந்த நிலையில் மாநில அரசை அவர்கள் கொடி கூறுவது அது எந்த விதத்திலும் நியாயமானது அல்ல. மாநில அரசாங்கம் தயாராக இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 கட்ட அறிக்கை, 10 கட்ட அறிக்கையில் 7 கட்ட அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்ய தயாராக உள்ளார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். இருந்தாலும் இவர்கள் முதலில் செய்யட்டும். எழுதி கொடுத்ததை இனிமேல் திருத்தமில்லை என்று அந்த தலைமை ஆய்வாளர் சொன்னதை இவர்கள் நிராகரித்து விட்டு திரும்ப அவர்களிடம் தொடர்பில் இருக்கிறோம், அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம், நிபுணர்களிடம் கொடுத்திருக்கிறோம் என்றால் அவரிடம், அமர்நாத் ராமகிருஷ்ணாவிடம் மே மாதம் 23ஆம் தேதிக்கு பின்னால் எந்த தொடர்பை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? கடித தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்களா அல்லது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களா அல்லது அவர்கள் வேற ஏதாவது அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களா? இதுவரை அவரே எதுவும் பேசவில்லை என்கிறார். இதுவரை எதுவும் எனக்கு அறிக்கை எதுவும் 23ஆம் தேதிக்கு பின்னால் எதுவும் என்னை பேசவில்லை என்று கூறுகிறார். இந்த நிலையில் அமைச்சர், ஒரு பொறுப்பான அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், இந்தியா முழுவதுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த மாதிரி கேள்வியை ஒரு பொறுப்பான பாராளுமன்றவாதியாக இருக்கக்கூடிய கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு கூறுவது தவறான ஒரு செயலாக நாங்கள் கருதுகிறோம். நிச்சயமா மத்திய அமைச்சரோட பதில் குறித்த உங்களோட பார்வை என்னன்னு இணைப்பில் பேசியதற்கு நன்றி சார்.